பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். பயப்படாதங்க. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் பயப்படுற காரியத்தை கர்த்தர் ஆச்சரியமாக மாற்றிடுவார். இல்லைங்க, நானும் ஆண்டவரை நம்பிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மறந்துட்ட மாதிரி தெரியுது, ஆண்டவரே கைவிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூழ்நிலை அப்படி இருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேத புஸ்தகத்தில் 94ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருப்பாருங்க? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தரால் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட முடியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் இந்த கைவிடுவாரா? அவர் கைவிட மாட்டார். தன்னுடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். நீங்க அவருடைய சுதந்திரம். அவர் ரத்தம் சிந்தி உங்களை வாங்கியிருக்கா. இது என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவங்க என் பிள்ளைங்க, என் குடும்பம். நீங்க அவருடைய சுதந்திரம் இல்லை, அவருக்கு சொந்தம். எப்படி கைவிடுவார்? ஆனால் கைவிட மாட்டார். நமக்கு இந்த சூழ்நிலை பார்த்தா ஆண்டவர் கைவிட்டுட்ட மாதிரி தெரியும் இல்லை? சில சமயத்தில் அப்படிதான். அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறினார்ல. எதனால? பிதா அவரை கைவிட்டுட்டாரா? ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் கடந்து போகிறார். ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து போகிறார். ஏன் இயேசு அந்த வழியாக கடந்து போகணும்? நீங்களும் நானும் சில சமயத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து போவோம். ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஒரு நெருக்கம் வரும். எல்லாம் எதிராக இருக்குது, ஒன்றுமே நமக்கு சாதகமாக இல்லை, நான் தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது, நம்பினவங்கெல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டார் போல அப்படின்னு நினைக்க தோன்றல. உண்மையில் அது கைவிட்டது அல்ல. அந்த ஒரு சில நிமிட நேரம் அந்த பாடுகளை ஆண்டவர் நடத்துகிறார், அவ்வளோதான். கைவிட்ட மாதிரி தெரியும், ஆனால் அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய சுதந்திரத்தை எப்படி அவர் கைவிடுவார்? உங்கள் குழந்தை இருக்குது, உங்கள் சின்ன பிள்ளை இருக்குது. உங்கள் சின்ன குழந்தைய நீங்கள் என்னைக்காவது கைவிடுவீங்களா? சில சமயத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு காட்டுறதுக்கு ஓடி ஒளிந்து கொள்வீங்க. அது தேடும், மம்மி மம்மி எங்கே எங்கள் அம்மா, எங்கே எங்கள் அப்பா எங்கேன்னு தேடும். அப்போது ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே பயப்படுற மாதிரி அப்படியே சத்தம் போடும். மம்மி எங்கே போனீங்க, நான் டேடி எங்கே போனீங்க, என்னை கைவிட்டேன்னு அர்த்தமா? ஒளிஞ்சிருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை இந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ளுதுன்னு பார்க்க. சில பிள்ளை தைரியமா எங்கள் அப்பா இங்கே போக மாட்டாங்க, எங்கள் மம்மி வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க எனக்கு தெரியும், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லும். சில குழந்தைங்க போயிட்டாங்க போல நம்மளை கை தனியாக விட்டுட்டு நீ பதறும். அப்போ திடீர்னு ஓடி வந்து அது அழுத உடனே அணைச்சி கொண்டு இங்கே தான் இருக்கிறேன் பயப்படாத. அதே மாதிரி ஆண்டவர் சில சமயத்தில் நம்மளை தனியாக விட்டு பார்ப்பார், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலையும் நீர் என்னை கைவிட மாட்டீர், நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் விலகின மாதிரி தெரியும், கைவிட்ட மாதிரி தெரியும், நீங்கள் கைவிட மாட்டேன், உங்களால் என்னை கைவிட முடியாது. எனக்காக உயிரே கொடுத்த முடிய பிள்ளையாக்கி இருக்கிறீங்க, என்னை எப்படி கைவிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் வைத்திருக்கிறான்னு அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே உங்களால் என்னை கைவிட முடியாது, நான் உங்களுடைய சுதந்திரம். கைவிட்ட மாதிரி சூழ்நிலை என்ன உங்களால் மறக்க முடியாது, நான் உங்கள் பிள்ளை தானே, என்னை ரத்தம் சிந்தி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் என்னை மறக்க முடியாது, என்னை கைவிட முடியாது, விலகவும் முடியாது அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே மகிழ்ச்சி அடைந்து உங்களை கட்டி அணைத்து முத்தமிடுவார். அவர் நம்ம மேலே காமிக்கிற பாசம் அப்போ தான் நமக்கு தெரியும். சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லி பாருங்களேன். நான் அந்த மாதிரி சில சமயம் சொல்கிறேன், ஆண்டவரே நான் நீங்கள் கூட இருக்க மாதிரி ஒரு உணர்வே இல்லை, ஆனால் நீங்கள் கூட தான் இருக்கிறீங்க, நீங்கள் என்னை விட்டு விலக முடியாது, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்கல்ல, நீங்கள் எப்பவுமே என் கூட தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மகிழ்ச்சி அடைவார். சொல்கிறீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிட முடியாது, என்னை விட்டு விலக முடியாது, என் கூட தான் இருக்கிறீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, வெட்கப்பட விட மாட்டீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், உங்களுடைய அன்பு என்னை விட்டு
நீங்க விலகி போகவே முடியாது. ஏன்னா நீங்க என்னை ரத்த சிந்தி மீட்டெடுத்து உங்களுடைய சுதந்திரமா மாத்தி இருக்கிறீங்க. அந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.